Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ஃபேஸ் வாஷ் அண்ட் பீல் ஆஃப் மாஸ்க் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரெண்டுமே ஒரே பிராண்டட் ரிவ்யூ தான். இது வந்து எனக்கு ரிவ்யூக்காக வந்த ப்ராடக்ட் தான். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பெய்ட் ரிவ்யூ கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ப்ரோ நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எங்களால் பெய்ட் ரிவ்யூஸ்லாம் பண்ண முடியாது. எங்கள் ப்ராடக்ட் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் ரிவ்யூ பண்ணி கொடுங்க. நான் உங்களுக்கு ப்ராடக்ட் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும் உங்கள் ஹானஸ்ட் ஒப்பீனியனோ அதை சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஒரு 1 வீக் மேலே யூஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால தான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா ப்ரோ நீங்கள் சொல்கிற சார்கோல் ஃபேஸ் வாஷ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீல் ஆஃப் மாஸ்க், இன்னைக்கு சார்கோல் ஃபேஸ் வாஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பீல் ஆஃப் மாஸ்கோட ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பற்றி பார்ப்போம். நம்ம பார்க்க போகிற ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பிராண்ட்ல சார்கோல் கிளே ஃபேஸ் வாஷ். இது வெறும் சார்கோல் மட்டும் ஆட் பண்ணல, இதில் வேற என்னென்ன இன்க்ரீடியன்ஸுங்கிறத சொல்கிறோம் பாருங்க. மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னா சார்கோல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகர் ப்ளஸ் விட்டமின் இ. இது மட்டும் இல்லாமல் தென் வந்து ஆர்கன் ஆயில், தென் வந்து சேஸ்மே ஆயில், ஆலோவேரா, இது மாதிரி நிறையா இருக்குது இதில் இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பேரபன் இல்லை. பேரபன் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து டேமேஜ் வர வைக்கும். ஸோ அந்த கெமிக்கல் வந்து இதில் ஆட் பண்ணல. அதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். மெயினாக வந்து சார்கோல் ஃபேஸ் வாஷ்லாம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக சார்கோலோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் கூட ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். போர்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சார்கோல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ போர்ஸ் பெருசாக இருந்தால் தான் நமக்கு ஆயில் அதிகமாக செக்ரேட் ஆகிறதுனால ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்பவே ஆயிலியாக இருக்கும். அது கண்ட்ரோல் ஆச்சுன்னா நம்ம ஃபேஸில் ஆயில் செக்ரேட் ஆகிறதும் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். சார்கோல் வந்து அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆலோவேரா இருக்குது, விட்டமின் இ இருக்குது, தென் வந்து பார்த்தீங்கன்னா சேஸ்மே ஆயில், ஆர்கன் ஆயில், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கும் ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் தென் வந்து டேன்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 186 or 176. ஸோ இந்த ரேஞ்ச் தான் வருது. இதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ஒர்த்தான். இதோட ஸ்மெல்லும் வேற லெவலில் இருக்குது. ஸ்மெல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒன்ஸ் நீங்கள் ஃபேஸ் வாஷ் வாங்குற ஐடியாவில் இப்போ வந்து ரீசெண்டாக எனக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது, நான் ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்தது வந்து நம்ம பீல் ஆஃப் மாஸ்கோட ரிவ்யூ பார்ப்போம். ஆல்ரெடி 2 பீல் ஆஃப் மாஸ்கோட ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி புதுசாக வந்தவங்களுக்கு அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பீல் ஆஃப் மாஸ்கோட மெயின் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ், அதாவது ஒவ்வொருத்தங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மூக்கில் சின்ன சின்னதாக வந்து ஒயிட் கலரில் இருக்கும், அப்படி இல்லைன்னா பிளாக் கலரில் இருக்கும், மூக்கில் இருக்கும், தென் வந்து இந்த ஏரியாஸில் இருக்கும், தென் நெத்தியிலலாம் ஒரு சில பேருக்கு இருக்கும், ஒரு சில பேருக்கு தான் இருக்கும், ஒரு சில பேருக்கு லைட்டாக இருக்கும், ஒரு சில பேருக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கூட அப்படி பார்த்துருக்கலாம். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பீல் ஆஃப் மாஸ்க் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பீல் ஆஃப் மாஸ்கோட மெயின் வேலை வந்து அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் போர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது. பெரிய பெரிய போர்ஸாக இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண எல்லா ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 300. ஸோ கொஞ்சம் விலை அதிகமான ப்ராடக்ட் தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நினச்சேன்னா உண்மையாக சொல்லணும்னா கண்டிப்பாக இது ஒர்த்தாக இருக்காது. ஸோ ப்ரைஸும் கம்மியாக இருக்குது, தென் வந்து அப்ளை பண்ணி அவ்வளோ ரிசல்ட் கிடைக்காது அப்படின்னு நினச்சி தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் இது ஸ்ப்ரெட் பண்ணுறதும், அதாவது அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, தென் பீல் ஆஃப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, தென் இதோட ஒர்க்கை வந்து இது கரெக்டாக பண்ணிச்சு. அதனால தான் இதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா வெறும் ஃபேஸ் வாஷ் ரிவ்யூ மட்டும்தான் போடலான்ட்டு இருந்தேன். இதுவும் நல்லா இருக்கிறதுனால தான் இதோட ரிவ்யூ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இப்போ நான் உங்களுக்காக யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். சரி நான் போய் மிரர் பார்த்து யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். பிகாஸ் வந்து நம்ம தப்பாக பண்ணோன்னா கரெக்டாக இருக்காது. அதுவும் நீங்கள் கேமராவில் வேறு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. நிறையா தடவை இப்படி சும்மா பண்ணி ட்ரை பண்ணி சொதப்பியிருக்கேன். ஸோ நான் வந்து மிரர் பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இது அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த ஏரியா, அதாவது எனக்கு இங்கே இப்போ பியர்ட் க்ரோத் பண்ணிகிட்டு இருக்கேன். லைட்டாக தான் இருக்குது. எங்கடா பியர்டு காணும்னு நீங்கள் கேட்கக்கூடாது. லைட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ வந்து அந்த இடத்துல நான் அப்ளை பண்ணல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கு ரொம்ப கீழே வந்து அப்ளை பண்ணாதுங்க, ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. எப்போவுமே பீல் ஆஃப் மாஸ்க் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும், இது மட்டும் இல்லை வேறு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஏரியாவில் அப்ளை பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே பண்ணலாம். க்ளீன் சேவ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக பண்ணணும், நல்லா க்ளீன் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து
15லேருந்து 20 நிமிஷம் வந்து நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பீல் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். 20 minutes later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பீல் பண்ணிட வேண்டியதான். நல்லாவே ட்ரை ஆகிருச்சு. இப்போ வந்து நான் மிரரில் ஃபேஸ் பார்க்கும்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியே தெரியுறான். உங்களுக்கு அப்படி தான் தெரியுறான்? சரி காண்டாகாதீங்க. நம்ம மார்வல் ஃபேன்ஸ்லாம் ஆல்ரெடி சரியான காண்டில் இருப்பீங்க. அயன்மேனோட வாய்ஸை கேட்டு தமிழ் டப்பிங்கில் நானும் உங்களை வெறுப்பேற்ற விரும்பலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பீல் பண்ணிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது எட்ஜ் ஏரியா, இப்போ நோஸ் எட்ஜ் ஏரியா இது மாதிரி ஏரியாஸில் வந்து நல்லா, இப்போ எனக்கு மிரர் இல்லாதனால சரியாக எங்கே இருக்குன்னு தெரியல, அதனால் கரெக்டாக பீல் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் அதை ஃபைன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்களா பீல் பண்ணிகிட்ருக்கேன். வாவ், நல்லா இருக்கு சவுண்ட். அப்படியே பொறுமையாக வலிக்கவெல்லாம் செய்யாது, அப்படியே பீல் பண்ணிடுங்க. நான் போயிட்டு மிரர் பார்த்துட்டு ஃபுல்லாகவே பீல் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் தம்ப்நெயிலுக்கு, அதையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பீல் பண்ணிட்டு வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டேன். ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக ஃபீலாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ் வருது. கீழே லிங்க் கொடுக்குறேன். இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால கம்மியான ப்ரைஸ்க்கு இது பண்ணுறாங்க. ஏன்னா புது ப்ராடக்ட் கொஞ்சம் ஆஃபரில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்மியான ப்ரைஸில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்னோட இன்ஸ்டா ஐடி கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அதை ஆட் பண்ணி தான் வச்சிருப்பேன் கடைசியில். மோஸ்ட்லி யாரும் நீங்கள் பார்க்கறதில்லன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயும் ஆட் பண்ணிட்டு இருக்கேன், பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்னா அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கேன். நீங்கள் வந்து என்னோட அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபாலோ கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்தது நான் என்ன வீடியோ பண்ணான்னு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ஷேர் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். பை எவ்ரிவன்.